ராமசுப்ரமணியம் சார், 2026 யாருடைய இலக்கு சாத்தியம் உங்க பார்வை? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை இன்னைக்கு அளித்ததற்காக நியூஸ் 7க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்கின்றேன். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் இன்று. அவர் நீடூடி வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து பல நன்மைகள் புரிந்திட வேண்டும், அதனால் மென்மேலும் தமிழ்நாடு சிறக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அவருடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற வகையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அவரை விட கொஞ்சம் வயதில் அதிகம் என்ற காரணத்தினால் அவருக்கு ஆசியையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை ரெண்டு ஆங்கிள் நீங்க பேசுறீங்க. ஒண்ணு 200 சீட்டு டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இலக்கு வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் உயர் ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே போல அதிமுகவும் ஒரு ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்ப இரண்டிலுமே எது சாத்தியம் என்று பார்ப்போமேயானால், கொஞ்சம் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுடைய பரப்புரை எல்லா இடத்துலையும் பேசினது என்னன்னா 40க்கு 40 அப்படிங்கிற மாதிரி பேசின. நம்முடைய இலக்கு என்பது 40க்கு 40 அப்படின்னு. அதெல்லாம் நிறைய பேர் கிண்டல் கேலி எல்லாம் பேசினா, குறிப்பாக வடநாட்டு ஊடகங்கள்லாம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, ஏன்னோ 25 வரும், மற்றவர்கள்லாம் 15 இருக்கும், அல்லது 20 அப்படின்லாம் வரும்லாம் இஷ்டத்து கணக்கெல்லாம் போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கணக்குகள்லாம் தவிடுபடியாக ஆக்குகின்ற வகையிலே அந்த நம்முடைய உயர்திரு ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான முயற்சி, அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பான உழைப்பு இவர்களின் காரணமாக 40க்கு 40 என்ற அவருடைய கனவு, அவருடைய இலக்கு என்பது மெய்ப்பட வைத்திருக்கின்றது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அவர் ஏதோ ஒன்று சொல்லுகின்றார் என்றால் அது மிக ஆழ்ந்த பொருள் உடையதாகத்தான் நான் பார்க்கின்றேன், அர்த்தமுள்ளதாகத்தான் பார்க்கின்றேன். அந்த இலக்கு என்பது ஒரு சாதாரணமாக அவர் சொல்லுவது இல்லை என்று, அதாவது கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் சரியா பண்ணாம அவர் அப்படி எல்லாம் பேசுவார் என்று நான் நம்பவே இல்லை. திமுக ஒரு வலுவான கூட்டணி வச்சிருக்குது, அதனால 2026ல 200 தொகுதிகளுக்கு மேல் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக எந்த வியூகத்தின் அடிப்படையில 26ல வரும்னு சொல்லுவாங்க? சரி, ஓகே. இப்ப அதே சமயத்துல அதிமுகவை எடுத்துக்கொள்வோம். நான் ஐ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் திரு இபிஎஸ் அவர்கள். திரு இபிஎஸ் அவர்களுடைய என்னவோ எல்லாரும் 20க்கு இப்ப 20% இருக்கு போன எலெக்ஷன்ல, அது 15ஆக போகும், 16ஆக போகும். அல்லது சில பேர்லாம் தொடர்ந்து ஊடகங்கள்ல இபிஎஸ்க்கு சாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட ஏதோ விரோதத்தை போல பேசி கொண்டிருக்கின்றார்கள். அது போல என்னாலலாம் பேச முடியாது. நான் பார்ப்பது என்னவென்றால், அதிமுக தொண்டர்கள் அவர்கள் இந்த எலெக்ஷன் என்று வருமையானால், அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் என்று வருமையானால், அவர்கள் நிச்சயமாக உத்வேகத்தோடு தான் செயல்படுவார்கள் அப்படிங்கிறது என் நம்பிக்கை எனக்கு ஒன்று உண்டு. இரண்டாக நடக்கின்ற சமாச்சாரங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த 2 மும்மொழி கொள்கை அடிமட்டத்தில் அதிமுக இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது, அந்த நம்பிக்கையில தான் இபிஎஸ் பேசுறாரு. அதாவது அந்த கட்சியை நான் ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன், அவர்களுக்கு முன்னாடி இருந்த 20% அதிகமாக பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதை தவிர இப்ப நான் சொல்ல வந்ததுதான் சார், அதாவது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாக பார்த்தீர்கள் என்றால், இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்லிமெண்ட்ல அதை பத்தி கடுமையான விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் கொண்டிருக்கின்றன. இப்ப 5ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங்கை நம்முடைய முதல்வர் கூட்டி இருக்கின்றார். அதற்கு பிஜேபி, சீமான் கட்சியை தவிர மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட வருவதாகத்தான் சொல்லி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதுல ஏடிஎம்கே உடைய பெர்ஸ்பெக்டிவ் கேட்கிறேன் சார். அதாவது 2000 அந்த ஆங்கிள் தான் நான் பேசுறேன். அதனால அவர் அதெல்லாம் கலந்து கொள்ளுகின்றார். இப்படி இருக்கின்ற ஒத்த கருத்து உடைய எதிர் அணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் திரு இபிஎஸ் தலைமையிலே சேர்ந்து செயல்படுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நேற்றுக்கு இந்த திரு பி.கே. அவர்கள் இன்டர்வியூல பேசும்பொழுது யாரெல்லாம் சொல்றீங்க ராமசுப்ரமணியம் சார்? யாரெல்லாம் இணைந்து செயல்படுவாங்க?
எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் சார் நான் வரேன். திரு பி.கே. அவர்களுடைய இன்டர்வியூல என்ன இருந்தது, அதாவது தாவேகா வந்து கூட்டணி இருக்காது, தனித்து தான் போட்டியிடும், அவர்களே வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம். ஆனா ஜனவரிக்கு மேல பார்ப்போம் என்னென்ன நடக்க போகின்றது அப்படின்னு. டெஃபினட்டா நீங்க மார்க் மை வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் கோபாலகிருஷ்ணன், தாவேகா என்பது நிச்சயமாக அதிமுகவோட கூட்டணி சேரத்தான் போகின்றது. இன்னைக்கு தத்தளித்துக்கின்ற ஒரு நடுக்க கடலில் தத்தளித்துக்கின்ற ஒரு கப்பல் போல இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சீமானுடைய கட்சி. இல்ல இப்போ ஒருவேளை தாவேகா தனித்து போட்டியிட்டால் அது அதிமுக திமுக ரெண்டுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துமா? யாருக்கு அதிக மைனஸா போகும்? அது அதை பத்தி நாம வேற எந்த சிந்தனையுமே வேண்டாம். தாவேகா தனியாக போட்டியிட்டால் டெஃபினட்டாக 200க்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சியினர் வெற்றி பெறுவார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் எதிராக இருக்கக்கூடிய அணியினருடைய ஓட்டுகள் எல்லாம் செதறி போகை இருக்கும். அதனால யாருக்கு வெற்றி கிடைக்கும், யாருக்கு ஒரு நன்மை கிடைக்கும், யாருக்கு எந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் அது நிச்சயம் அப்படியே அந்த கூட்டணி இருக்கின்றது, சாலிடாக இருக்கின்றது. அந்த சாலிடாக இருந்து அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்க மாட்டார்ல. அவரும் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைப்பாரு, எப்படியே இழுத்துட்டு வர பாப்பாரு. அதைத்தான் நான் சொல்றேன் சார். அதனாலதான் டெஃபினட்டா நீங்க இவரை இபிஎஸ் அவர்களை ஏதோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம் என்று நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். தாவேகா எல்லாம் இன்னைக்கு வந்து பெருமையாக அவங்க என்ன வந்துருவோம் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியும் தெரியும். ஆனால் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அந்த தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்காக, ஊக்கம் தருவதற்காக இன்னைக்கு தனியாக நிற்கின்றோம் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கடைசியில அவர்கள் சங்கமிக்க போவது என்பது அதிமுக கூட்டணியில் தான் என்பது என்னோட அபிப்பிராயம். இரண்டாவதாக பாமகவும் கூட இப்ப இந்த இட ஒதுக்கீடு, அதாவது பார்லிமெண்ட் சமாச்சாரம், மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து பாஜகவோட வேறுபட்டு நிற்கின்ற அவர்களோட கூட்டணி இருந்தா கூட நிச்சயமாக அவர்கள் மாறுவாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக ஒரு கணக்கு வைக்குது. அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு சார், பாஜக தலைமையில கூட்டணி 2026 ஆட்சிக்கு வரும் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சிக்கு வருங்கிறாங்க. ஸ்டாலினும் 2026 வாரம் சொல்றாங்க. மும்முனை போட்டியா இருக்குமா? அது மும்முனை போட்டியாக இருந்தாலும், 2 முனை போட்டியாக இருந்தாலும், 4 முனை போட்டியாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது என்பது கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணிக்கு தான் என்பது எனக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் நீங்க இப்ப திரு அமித்ஷா அவர்களை பத்தி பேசும்பொழுது, நான் அந்த கட்சியில மிக பல காலங்கள் பயணித்தவன் என்ற முறையிலும், திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல இதே போல ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது நானும் அங்கு இருந்தவன் என்ற ஒரு முக்கியமான பொறுப்பாளர் என்ற முறையில அங்க இருந்தவன் அப்படின்னு பேசும்போது இதே மாதிரிதான் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு போவார். அதை தாண்டி ஒரு விஷயம், இப்ப வலுவாக திமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கிற பார்வையில நீங்க வெற்றி பெற்று விடும் நிறைய அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை தேர்தல் நேரத்தில் அந்த கூட்டணிகள் அணி மாறினால் அந்த கால்குலேஷன் டோட்டலி மாறும். ஐ டோன்ட் திங்க். நேற்றுக்கு நீங்க அந்த மீட்டிங்கை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அந்த 72வது வயது அந்த அவர் பாராட்டு விழால எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் மிக அற்புதமாக, உணர்ச்சிகரமாக, உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். அவர்கள் இணையா இருக்காங்க, பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. அந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சு பிரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை இந்த பக்கம் அதிமுக வலுவாக, நீங்க சொல்ற பாமக, தாவேகா எல்லாம் வலுவா ஒரு கூட்டணி அமைத்தால் இங்க ஒரு வெற்றி வாய்ப்பு உருவாகும்ல? இல்ல, அதாவது டஃப் ஃபைட்டாக இருக்கும் என்பதுல சந்தேகமே கிடையாது. டஃப் ஃபைட்டாக இருக்கும் என்பதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஒன்று, அதிமுக பொறுத்த வரைக்கும் 25% குறைவில்லாமல் அவங்களுடைய ஓட்டு இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இரண்டாவதாக தேமுதிக தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்சன்டேஜ் ஓட்டு பெருமளவிற்கு இளைஞர்கள் பட்டாலும் அவர்கள் பின்னாடி நின்றாலும் கூட அவர்கள் யார், அவருடைய கொள்கைகள் என்ன செயல்பாட்டு திட்டம் இதெல்லாம் பத்தி யாருக்கும் தெரியாது. அதன் காரணமாக என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு 5% வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தது பாமக எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு 3-4% இருக்கலாம். ஆகவே அப்புறம் தேமுதிக அவங்களுக்கு ஒரு 1%, இதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 35% வரைக்கும் வரும். அது வந்து ஒரு டஃப் ஃபைட்டா டிஎம்கே அலையன்ஸ் இருந்தாலும் கூட
அவங்க இருந்தாலும் கூட ஒரே முடிச்சுடுறேன் அந்த சென்டென்ஸை. அது இவ்வளவு தாண்டியும் கூட டெஃபினட்டாக டிஎம்கே அவங்களுடைய 45-50% ஓட்டு என்று வரும்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எதிர்கட்சியாக வெரி ஸ்ட்ராங் அப்போசிஷன் குரூப்பாக ஏடிஎம்கே இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.